எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிற இந்த இடம் பிஜிஎம்எல் நிர்வாகத்திற்கு முழுமையாக சொந்தமாக்கப்பட்ட இடம், சொந்தமுள்ள இடம். எதிரில் நம்ம காடு மாதிரி பார்க்குறது உருகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜிம்கானா மைதானம். இந்த மைதானத்துக்கு எதிரில் இந்த நீல கலரில் தகரம் அடிச்சிருக்கிற இடம் ஒரு பழமை வாய்ந்த கிறிஸ்தவ தேவாலயம். இந்த தேவாலயம் முதல்ல ஒரு 100 வருஷம் சரித்திரம் சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த தேவாலயம் மட்டும்தான் இருந்தது. அதை சுற்றி கொஞ்ச நாள் வந்துட்டு சப்பட்டி காம்பவுண்டு போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த நீல கலர் தகரம் அடித்து வச்சுருக்குறாங்க. பொதுமக்கள் நமக்கு ஒரு வாரமாக ஃபோன் மூலயமா நமக்கு மெசேஜ் கொடுத்துன்னு இருந்தாங்க. சார், இந்த சர்ச்சு சுற்றி பெரிய காம்பவுண்டு தகர ஷீட் அடிக்கிறாங்க. இந்த தகர ஷீட் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரில. பிஜிஎம்எல் இதுக்கு மட்டும் பர்மிஷன் எப்படி கொடுத்தாங்க? நாங்கள் சின்னதாக வீடு கட்டினா கூட உடனே வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இடிச்சு தள்ளுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய காம்பவுண்டு போட்டு இதுக்குள்ளே சர்ச்சு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க சார் அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. அதை பார்த்துடலாம். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஆமாங்க, இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ பிஜிஎம்எல் பகுதியிலலாம் நடந்துன்னு இருக்குது. பணம் இருக்கிறவன் எது வேணாலும் செய்யலாம். பணம் இல்லாதவன் ஒரு சிறிய ஊன்றுகோலை ஊன்றினாலும் ஓடி வரும் பிஜிஎம்எல் நிர்வாகத்தினுடைய செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டு இவ்வளோ பெரிய காம்பவுண்டு போடுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த வீடியோவும் பதிவிடுறோம், அதையும் பாருங்கள். இருந்தாலும் நம்முடைய ஜபங்கள் தேவன் கேட்டது. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரேயர் எப்படி பெரிய வெப்பனோ அதுமாரி மீடியாஸ் வெரி வெரி வெப்பன். ஸோ இன்னைக்கு மே மாதம் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கோலார் பிரசிடெண்ட்டாக என்ன பண்ணாங்க. ஜூன் மாதம் கோலார் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடெண்ட்டாக பண்ணாங்க. ஆனால் டியூ டு ஐ லாஸ்ட் மை பிரதர்ஸ், அதனால் நான் வெளியில் வர முடியல. ஒருவேளை இன்றைக்கி நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். என் அன்பு சகோதரர் வெற்றியும் அன்பு சகோதரர் இவங்க மீடியாவில் பண்ணதுனால தான் இந்த போஸ்டிங் நான் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. காரணம் என்னன்னாக்கா, ரீசெண்டாக ஒரு 1-2 months 2 brothers ஐ லாஸ்ட் மை 2 brothers. ஸோ அதனால் நான் வெளியில் வர முடியல. பட் இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்துன்னு வரோம். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்கன்றதுனால மீடியாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ அதே போல் இன்றைக்கி ஐயாவனுடைய இந்த சத்தம், கூக்குரலுடைய சத்தம் கேட்கப்பட்டு பதில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமானவர்களை நான் சொல்லி ஐயாவை நான் கௌரவிச்சுட்டு அம்மாவையும் நான் கௌரவிச்சுட்டு நான் கடன் போக விரும்புகிறேன். முதலாவதாக என் ஆண்டவராக இயேசு, ரெண்டாவது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சன்னு ரெக்கமெண்டேஷன். அதுக்கு அடுத்து டெப்டி சிஎம், கர்நாடக மாநிலத்தில் டெப்டி சிஎம் ஆனரபிள் ஸ்ரீ டி.கே. சிவகுமார் ஐயா, அவருடைய பிஏ. அவங்களுக்கு போர்ஸ் யார் கொடுத்ததுனாக்கா, நம்முடைய கர்நாடகா மாநிலத்துடைய ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வொகேட், ஃபார்மர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபார்மர் மெம்பர் டாக்டர் ரமேஷ்குமார் ஷெகிலி. அவர் வந்து ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியா இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி. ஸோ அவர் அங்கே போர்ஸ் பண்ணி நேற்று ஈவினிங் ஃபோன் வந்துச்சு. அவர் மூலியமாகவும், அதே போல் இங்கே லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, ஏன் சார்பாகவும் என்னோடு கூட இந்த பணியாற்றிய என்னோடு கூட இந்த சபைக்கு நம்ம எப்படியோ உறுதுணையாக இருக்கணும்னு வந்த நம்முடைய ஊழியர் ரெவரண்ட் ஐயா சத்யா அவர்கள் சார்பாகவும், ரெவரண்ட் ஐயா ஜான் விட்டர் ஐயா சார்பாகவும் ஒரு சின்ன ஒரு ஆனரிங் அவருக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவர் எங்களுக்கு ஆனர் பண்ணிட்டாரு, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நாங்கள் ஆனர் பண்ணுறது தான் அதை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ
ஸோ நாங்கள் இவங்க எல்லாருடைய சார்பாகவே ஐயாவுக்கு நாங்கள் ஒரு தேங்க்ஸ் பண்ணுறோம். வெகு விரைவில் போயிட்டு ஓஎஸ்டியை மீட் பண்ணி அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ ஐயாவுக்கு நாங்கள் ஆமாங்க, இந்த வீடியோ நேற்றுலேருந்து வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகின்னு இருக்குது. நமக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வச்சாங்க. ஒரு 10க்கு 17 அடி பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கே பிஜிஎம்எல் நிர்வாகம் மூக்கால் ஆழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கட்டடத்தை புதுசாக கட்டுறதுக்கு அமித்ஷா மக, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் வழக்கறிஞர் ரமேஷ்குமார், கர்நாடக மாநிலத்தினுடைய உப முக்கியமந்திரி டிகே சிவகுமார், இவங்க எல்லாம் வந்து பிஜிஎம்எல் ஓஎஸ்டி கிட்ட பேசுனதுனால இந்த தேவாலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக அனுமதி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுனுடைய அர்த்தம் தான் இந்த வீடியோ. பணம் நம்ம முதல்ல பதிவிட்ட மாதிரி பணம் இருந்தால் பணம் பத்தும் செய்யும் அப்படின்றாங்க. ஏழைங்களுக்கோ இல்லை இந்த பிஜிஎம்எல்ல உருவாக்கின தொழிலாளர் குடும்பத்துக்கு பட்டா கொடுக்கறதுக்கு 10க்கு 17 கொடுக்கறதுக்கு 108 சட்டத்தை படித்து அந்த சட்டத்துக்குள்ள ஓட்டையை வச்சு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு பட்டா கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிற பிஜிஎம்எல் நிர்வாகம் அமித்ஷா மகன் சொன்ன உடனே, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் லாயர் சொன்ன உடனே, டிகே சிவகுமார் சொன்ன உடனே இந்த நீல கலர் தகரத்தை அடித்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய தேவாலயத்தை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதில் வீடியோவில் பேசினவங்க அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்தவித விரோதமும் இல்லை, பகையும் இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை போக்க முடியாத பிஜிஎம்எல் நிர்வாகம் அமித்ஷா மகன் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. இவ்வளோ அமித்ஷா மகனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சுன்னு இருக்கிறவங்க ஏன் இந்த தொழிலாளிகளுக்காக, தொழிலாளி குடும்பத்துங்களுக்காக போராட முன்ன வர்றதில்ல? ஆனால் கோடிக்கணக்கில் பணம் வரக்கூடிய இந்த தேவாலயங்களை மட்டும் கட்டுறதுக்கு முன்ன வராங்க. மனிதர்களால் தான் கடவுள்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஒழிய கடவுள்களால் மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை அப்படின்றது சில நாத்திகர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது இந்த தேவாலய பேரை வச்சு இங்கே இருக்கிற இந்த தேவாலயத்தில் இருக்கிற உறுப்பினர் குடும்பத்துங்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை. ஆனால் இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி கோடிக்கணக்கில் இது இன்வெஸ்ட் பண்ணி இதை கட்டி முடித்து இவங்க இந்த தேவாலயத்தினுடைய புகழை பரப்ப நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தொழிலாளி குடும்பங்கள், பிஜிஎம்எல் தொழிலாளி குடும்பங்கள், இன்றைக்கும் தொழிலாளர்கள் 1900 தொழிலாளர்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துன்னு இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட்டு லாயரும் ஹைகோர்ட்டு லாயரு அந்த தொழிலாளிகளுக்காக போராட முன்னே வந்திருந்தாருன்னா நாம் கூட சந்தோஷப்பட்டிருப்போம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் இருக்கிற இடம் தான் பிஜிஎம்எல் அனுமதி அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு அமித்ஷா மகன் மற்றும் ஹைகோர்ட்டு லாயர் டிகே சிவகுமார் உப முக்கியமந்திரி இதில் பேசின்னு இருக்கிறவங்க எல்லாம் வராங்க அப்படின்னும் போது இதனுடைய கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னா, காசே தான் கடவுளப்பா, இதுதான் சொல்லுது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், பொதுமக்கள் சேவைகளில் ஈடுபடக்கூடிய கட்டடங்களுக்கு அனுமதி கொடுக்காத பிஜிஎம்எல் நிர்வாகம் இதை போன்ற சட்டவிரோதமான பிஜிஎம்எல் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடங்களில் அது எத்தனை லட்சம் வாங்கின்னு கொடுக்குறாங்கோ, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க. பாருங்கள், இது நாளைக்கு பெரிய கேட்டாக மாறும், பெரிய வாயிலாக மாறும். இவ்வளோ பெரிய இடத்த அனாவசியமாக பிடிச்சி பெரிய கோயிலே கட்டுற அளவுக்கு இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு. ஆனால் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை, பிஜிஎம்எல் தொழிலாளர் குடும்பத்துங்களுடைய கஷ்டத்தை இன்றைக்கி வரைக்கும் போக்குறதுக்கு முன்னே வராது பிஜிஎம்எல் நிர்வாகம். இதுக்கு மட்டும் எப்படி முன்ன வராங்கன்னு தெரியல. பொதுமக்கள் இந்த காம்பவுண்டு போடுறாங்க சார், இது ஒரு நியூஸ் பண்ணுங்க நம்மளை கேட்டதுனால ஒரு வாரம் நாமும் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல.
இன்றைக்கி இது பண்ணுறோம். பிஜிஎம்எல் நிர்வாகம் ஆச்சு, இந்த மண்ணாயிடுச்சு, கோயில் கட்டின்னு இருக்கிற அமித்ஷா மகனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. நன்றி, வணக்கம். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல்